விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் மாதத்தை இரண்டாக பிரித்து கொண்டு அந்த பகுதியில் எப்பெல்லாம் நல்ல நேரம் வருது, காசு பணம் வரும், எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வியாபார ஓனர்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அன்றாடம் எனக்கு ஃபோன் கால் வருது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இப்போ இந்த பகுதியில் மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தில் வியாபாரிகளான உங்களுக்கு எப்போதெல்லாம் பண வருவாய்க்கான வாய்ப்புகள், எப்போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போது பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள், தெய்வ பலத்தால் அனுகூலங்கள், இதை பற்றியெல்லாம் நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு 16 31 வரைக்குமான இந்த ஒரு நற்பலன்களை நான் கொடுக்கும்போதே ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்குரிய அந்த வியாபாரத்திற்குரிய குணாதிசயங்களை பற்றியும் நான் சொல்வதாக இருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 1ஆம் எண் 10ஆம், அதாவது 1ஆம் எண் வரிசைக்காரர்கள்னாலே 1, 10, 19, 28 தேதிகள் பிறந்த அனைவரையுமே குறிக்கும். 2ஆம் வரிசைக்காரர்கள்னு சொன்னால 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களே குறிக்கும். இதே போல தான் தேதி வரிசையின்படி 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடியது. அந்த கிரகத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய குணநலன்களாகவும் உங்கள் வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அதை பற்றி எல்லாமும் நான் இந்த பகுதியில் சொல்வதாக இருக்கேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பகுதியோடைய இறுதி பகுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத பற்றின தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தரப்போகிறேன். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகிறோம். கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2ஆம் பகுதி, அதாவது 16 மார்ச் 2025 முதல் 31 மார்ச் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பகுதியில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு பணம் காசை தருவதாகவும், ஒரு சில நாட்கள் மிகவும் அனுகூலம் இல்லாததாகவும் அமையப்போகுது. இது சரி, இப்போ முதல்ல பணங்காசு தரக்கூடிய நாட்கள் பாசிட்டிவான விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போமே. 16 மார்ச் 2025 ரொம்ப ஒரு நல்ல ஒரு உகந்த நாட்களாக அமையும் பணங்காசை பெறுவதற்கு. அதே போல் 25 மார்ச் 2025 இதில் நீங்கள் ஒரு விஷயம் புதிதாக துவங்கவே செய்யலாம். இனாகரெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஒரு புதிதாக ஒரு ஒப்பந்தம் போடலாம், அல்லது கணக்கு ஓப்பன் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன், அல்லது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் லெட்ஜர் புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் ஆரம்பம், புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இப்போ நான் சொன்ன தேதிகளில் நீங்கள் பண்ணலாம். 16, 25 இந்த 2 தேதிகளுமே பண வருவாய்க்கும் உகந்த தேதிகளாகவே அமையுது. இப்போது ஒரு சில நாட்களில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலுமே அது தடை தாமதங்களை ஏற்படுத்தும், வெற்றிகளை குவிக்காது, நிறைய சிரமங்களை தரும். அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 17ஆம் தேதியை அறவே தவிர்த்துருங்க. அதே போல் 18ஆம் தேதியும் முழுமையாக தவிர்த்துக்கோங்க. அந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தராது, உங்களை நிறைய சிரமப்படுத்தும். ஸ்பீடு பிரேக் மாதிரி உங்கள் லைஃப்பில் அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்தீங்கன்னாலும் உங்களுக்கு உங்களுடைய தலையால் தண்ணி குடிக்க வைக்கும். ஆனால் ஒரு 1% கூட வண்டி நகராது. அது எதுக்கு போயிட்டு நம்ம அவ்வளோ சிரமப்படுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் சொன்ன இந்த 17ஆம் தேதியும் சரி, 18ஆம் தேதியும் சரி, அதற்கு அடுத்தபடியாக 26ஆம் தேதியுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 28ஆம் தேதியுமே தவிர்க்க வேண்டிய நாளாக வைத்துக்கொள்ளுங்கள். தெய்வ அனுகூலத்தால் வெற்றி அப்படின்னு ஒரு சில நாட்கள் உங்களுக்கு அமையும். இறை பரிகாரங்கள் மூலமாக வெற்றிங்கிறது அமையும். அது எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் இறை பரிகாரத்தால் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. அன்றைய தினம் உங்களுடைய வியாபாரம் செழிப்பதற்காக நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை முழு வீரியத்துடன் பலன் கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக
5ஆம் தேதியுமே வந்து இறை நம்பிக்கைக்கான இறை பரிகாரத்துக்கான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். 29ஆம் தேதி கூடுதல் சிறப்பாக பிரயாணத்தால் வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் அது அமையுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் சம்மந்தமாக ஒருத்தரை போய் சந்திப்பது, இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அந்த ட்ராவல்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தும். இந்த 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா, மிகவும் ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோர் சைட்டட்னஸ், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யூகித்து அறிந்து அதன் பிறகு அதில் செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஆல்வேஸ் பிலீவ் யுவர் ஹஞ்ச் ஃபீலிங். உங்களுடைய உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுத்து அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் செயல்படும் பொழுது 100% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் வந்து நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஒரு புதிய விஷயத்தை துவங்கலாம், பிரயாணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன, எந்த நாட்களை தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமானதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தயவு கூர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொதுக்குறிப்புக்கு வரேன். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக அமையணும். அப்படி அமைந்தால்தான் அது உங்களுக்கு 100% வெற்றியை தரும். எவ்வளவோ பணங்காசை உங்களுடைய முதலீடாக போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க லைஃப்பில். அப்போ இந்த வியாபார பெயருமே சரியாக அமைத்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பெயரையும் ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம்ங்கிறது செழித்து ஓங்கும், வெற்றியை தரும். இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற வியாபாரம், உங்களுக்கு வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வியாபார பெயர், இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் உங்களுக்கு நான் பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்குள்ளார வரும். ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா அதையுமே நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். இது ஏற்கனவே நல்லா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.